ஹாய் கைஸ், உங்கள் எம்ஜே மெண்டிஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தயவு செய்து மேலே தள்ளாதீங்க. கொஞ்சம் லென்த்தாக போகுதுன்ட்டு என் மனசில் இருக்கிற கஷ்டத்தை ஓப்பனாக பேச போகிறேன். இதுக்கப்புறம் ஒரு வீடியோ போட மாட்டாங்க. இன்ஸ்டாலையும் யூடியூப்லையும் வாட்ஸ்அப்லையும் ஒரு வீடியோ வராது. ஏன்னு கேட்குறீங்களா? ஏங்க எவ்வளோ வீடியோங்க நான் போடுறது சொல்லுங்கள் நீங்களே. நல்ல நல்ல லைக்கு தான் கொடுக்குறீங்க, நல்ல நல்ல கமெண்ட் தான் கொடுக்குறீங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமை தாங்க. ஆனால் எனக்கு ஒரு ஆசை, சினிமா. அதுலேருந்து ஒரு பதில் வர மாட்டேங்க. எவ்வளோ போராடுறேங்க. ஏங்க இந்த வீடியோ வந்து நான் லைக்கு கோசம் பேசலைங்க. எல்லா கலைஞருங்க லைஃப்பை பற்றி பேசுகிறேன். ஏங்க சினிமாவில் என்ன பண்ணால் வாய்ப்பு கிடைக்குங்க? நான் கேட்குறேன். திருநா வாய்ப்பு கிடைக்குமா? இல்லை கொள்ளை வச்சா வாய்ப்பு கிடைக்குமா? இல்லை மற்றவங்களை கொலை பண்ணால் வாய்ப்பு கிடைக்குமா? இல்லை மற்றவங்க சைனா எடுத்துன்னு வந்தால் வாய்ப்பு கிடைக்குமா? சொல்லுங்கள். காவாக இருக்கும் காவால் தான் இருக்கணுமா? குப்பியில் இருக்கும் குப்பியில் தான் இருக்கணுமா? மேலே வரக்கூடாதா? இதுலேயும் பாலிட்டிஸா? திறமை உள்ள வரவங்களுக்கும் பாலிட்டிஸா? ஜாதியை பார்த்தா வாய்ப்பு கொடுப்பீங்களா? சொல்லுங்கள் சார். டேரக்டர் சார், எதனா பேசி இருந்தால் மன்னிச்சிருங்க சார். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நைட்டில் தூக்கம் வர மாட்டு, பைத்தியம் பிடிக்குது சார். சார் போராடி நிற்கிறேன் சார். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணால் வாய்ப்பு கொடுங்க சார். எங்கள் கை கால் ஊந்த பிறகா சார் வாய்ப்பு கொடுப்பீங்க? சொல்லுங்கள் சார். சார் எங்களுக்கு ஒரு தூணெல்லாம் எடுத்துன்னு வந்து இங்கே ஆளாக்கி விட்றீங்க சார். எந்தெந்த ஊர் தூணெல்லாம் எடுத்துன்னு வந்து ஆளாக்கி விட்றீங்க. நான் போராமையில் பேசுகிறேன் சார், சந்தோஷத்தில் பேசுகிறேன். சென்னையில் நிறைய தூண் இருக்குது சார். அந்த தூணையும் கொஞ்சம் வழுத்த போட பாருங்கள் சார். அந்த தூணுக்கும் கொஞ்சம் சிமெண்டி போட்டு ஒட்ட பாருங்கள் சார். ஒட்டும் சார், இந்த கல்லும் ஒட்டும் சார். சார் ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். பெரிய பெரிய டைலாக்லாம் நாங்கள் கேட்கல சார். சின்ன சின்ன டைலாக் கொடுங்க சார். சின்ன சின்ன வாய்ப்பு கொடுங்க சார். நாங்கள் சார் சார் ஓப்பனாக சொல்ல போனால் இந்த சினிமா ஆசை காட்டி என் வேலையும் போயிடுச்சு சார். நான் இந்த நிலைமைக்கு வந்த காரணமே இன்ஸ்டால யூடியூப்பில் 4 பேர் தெரிகிற காரணமே என் தூய்மை பணியாட வேலை தான் சார். அந்த வேலையை விட்டேன் சார். ஒரு 4 கம்பெனி வாய்ப்பு தரேன்னாங்க, இன்னும் ஃபோனும் வரல. வேலையும் போயிடுச்சு. என்னை நம்பி எங்கள் அம்மா இருக்காங்க, என் தங்கச்சி இருக்காங்க. என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல கரை சேர்க்கணும், எங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல வீடு வாசல் வாங்கணும். சினிமா நல்ல வழியில் போகலாம், சம்பாரிச்சு வாங்கணும் தான் சார். நேர்மையாக சம்பாரிச்சு வாங்கணும் தான் சார் ஆசை, கனவு, லட்சியம். இவ்வளோ கடவுளுக்கு ஒரு திறமை கொடுத்துருக்காங்க சார். ஒருத்தனை அச்சு பிடுங்க 5 நிமிஷத்தில் பிடுங்க முடியாது சார். 5 நிமிஷத்தில் பிடுங்க முடியும். 5 நிமிஷம் திருடனாகிடலாம். ஆனால் நல்லவன் அது ரொம்ப கஷ்டம் சார். நாங்கள் நல்லவனாக ஆசைப்படுறோம் சார். எங்களை திருடனாகிடாதீங்க சார். தயவு செய்து போராடுறோம் சார். ஒவ்வொரு நாளும் என்ன சார் பண்ணால் வாய்ப்பு கிடைப்பீங்க, வாய்ப்பு கொடுப்பீங்க? சொல்லுங்கள் சார். போராடுறோம் சார். முடியல சார். சார் ஓப்பனாக ஒன்று சொல்லிட்டா சார். உங்கள் வீட்டில் குழந்தை, குட்டி, ஒய்ஃபு, தங்கச்சிங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க சார். ஆனால் எங்களை மாரி கலைஞர் வீட்டில் யாரும் சந்தோஷமாக இல்லை சார். ஒரு நாள் செத்து சாவுறோம் சார். என்ன பண்ண போகிறோம்? நாடா இவ்வளோ கடவுள் ஏற்றிட்டாரு, உன்னை ஏற்ற மாட்டுறாரு. அதுக்கு ஏன் சார் கொஞ்சம் ஈடுபாடு கொடுக்க மாட்டீங்க? ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் ப்ளீஸ் சார். கொஞ்சம் ஓடினே இருங்க சார். முடியல சார் எங்களால். இதெல்லாம் தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க சார். ரொம்ப மனசு கஷ்டத்தோடு பேசுகிறேன். முடியல. இதுக்கு மேலே வீடியோ போட்டு என்ன புரோஜனம் இருக்குது சார்? சொல்லுங்கள் சார். ஆனால் என்னால் 4 பேர் திருந்திட்டு வந்தாங்க, ரொம்ப சந்தோஷம்தான். இதுக்கு மேலே ஒரு வீடியோ போட மாட்டேன் சார். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தயவு செய்து. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா டைரக்டர் சார்லாம் கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. நிறைய கலைஞர்கள் இருக்காங்கண்ணே, வாய்ப்பு கொடுங்கண்ணே. சென்னையில் இருக்காங்கண்ணே, திறமைசாலிங்களாம் இருக்காங்கண்ணே, போராடி நிற்கிறாங்கண்ணே. ஒரு வாய்ப்பு கொடுங்கண்ணே. அதெல்லாம் வருவேண்ணே. எங்கள் மேலே நம்பிக்கை இருக்குண்ணே.